என்னங்க இப்படி ஒரு ஃபைனல் ஓவர் திருப்பி இந்த ஐபிஎல்ல பார்க்க குடுத்து வச்சிருக்கனங்க அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர். பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர்ல ஃபைனல் ஓவர் வரைக்கும் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற லெவல் மேட்ச், வெறித்தனமான மேட்ச். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஷிகர் தவான் வந்து கேப்டன் கிடையாது. அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு தெரியல. நம்ம சாம் கரன் சுட்டி குழந்தை தான் கேப்டன். ஸோ ஓப்பனிங் இறங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானி பேரிஸ்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா டைடு தான். 2 பேருமே வந்து பெருசா ஜொலிக்கல. 15, 15 ரன் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரபு சிம்ரனும் ஒரு 10 ரனுக்கு காலி. சாம் கரன் கேப்டனா இருந்து என்ன நீங்க ஆடுனீங்க போங்க 6 ரனுக்கு நீங்க காலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு 24 பாலுக்கு 29 ரன் அடிச்சா அப்படியான அவரையும் விக்கெட் எடுத்துட்டாங்க. அந்த அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டனும் நம்ம அஷூத் சர்மாவும். அவர் லிவிங்ஸ்டன் 14 பாலுக்கு 21 ரன், இவர் 16 பாலுக்கு 31 ரன் சொல்லிட்டு 10 போல் ஓவர்லாம் கடைசி ஓவர்லாம் கிழிச்சு விட்டா அப்படி மனுஷன். ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 150 தாண்டி இருக்காது போல. அதே தான் 147க்கு 8 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஆடினாங்க. 148 எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் இறங்க வந்தாங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம பட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. தனுஷ்கோடியன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயரை இறக்கியிருந்தாங்க. என்னங்க நம்ம ஒரு பிளேயர் மாதிரி இருக்கேன் மேட்சை பாரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வாலும் தனுஷ்கோடியன் ஆடினாங்க. தனுஷ்கோடியன் 31 பாலுக்கு 24 ரன் அடிச்சார். பெரிய ஷாட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம் போட்டு எப்படி மனுஷன். ஜெஸ்வால் வந்து 28 பாலுக்கு 39 ரன் இருக்கும்போது ரபாடா பாலுக்கு அவுட் ஆக சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடின மாதிரி தான் தெரியும். ஆனால் ஸ்கோர் ஒன்றும் வரலையேப்பான்ற மாதிரி 14 பாலுக்கு 18 ரன் காலின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். ரியான் பராக் 18 பாலுக்கு 23 ரன். இப்படி விக்கெட்டுகள் கணிசமான இடைவெளியில விழுந்துகிட்டே இருக்கு. ஸோ 60 பாலுக்கு 60 ரன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் கம்மியாகுது தவிர்த்து ஸ்கோர் கம்மியாக மாட்டேங்குது. ஜுரேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 ரன் காலி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 12 பால் 23 ரன். அது வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கா எப்படி வேற லெவல்ல 2 ஓவருக்கு 20 ரன் அடிக்கணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த ஓவரில் சாம் கரன் 19வது வீச 2 பவுண்டரி அடிச்சார் போகல. அதுக்கப்புறம் அவர் விக்கெட் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் போயிருச்சு. கடைசி ஓவரில் 10 ரன் தேவை. பாலே வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சு விட்டா அப்படி ஹெட் மாதிரி. அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் டைட் பண்ணி என்ன பிரயோஜனன்ற மாதிரி த்ரில்லிங்காக கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் 6 ஜெயிச்சிட்டாங்க மேட்சை. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்மேர் கலக்கொலி குஞ்சு ஹெட்மேர் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கலாம். நல்ல அதாவது பஞ்சாப் கிட்டேருந்து இப்படி ஒரு ஃபைட்டிங் நாக் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டாக தான் இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.